ஜெய் விஷ்ணு பூமியில் சீலை குத்திட்டாரா. பத்திரப்பதிவு வெளியில் வென்று பூரா பதியாதீங்கடா. போய் விவசாயம் கடந்தா போய் சாப்பிடு. ஏன்னா நீ பதிஞ்சு கொடுத்தது போனது வந்தது எல்லாம் ஆன்லைனில் இருக்குது. அந்த நேரத்தில் வரிசைக்கா வென்று பத்திரப்பதிவு உள்ள சாட்சி கேள்த்த பூரா தூக்கிடுவார். அதையும் பார்த்துக்கோ, நுப்பாட்டிக்கோ. கணக்கு போட்டார், நுப்பாட்டிக்கோ. ஆடாத. நாங்கள் கவர்மெண்ட்டை வச்சு நாங்கள் தமிழ்நாடு ஆட்டுதோம், ஆந்திரா ஆட்டுதோம், டெல்லி ஆட்டுதோம், ஊடாலப்பட்ட நாடு ஆட்டுதோம், கேரளாவில் ஆட்டுதோம், இலங்கை சுலோனில் ஆட்டுதோம்னு ஆட்டாதியடா. ஆட்டி விட்டுருவார். பூமியில் சீலை குத்திட்டார், ஆட்டி விட்டுருவார். காற்றும் புயலும் மழையும் ரெண்டையும் சேர்த்து பிரட்டி விடையில நீ செண்டா ஒன்றை கூட மானிட பேரை தூக்கி 3 கிலோமீட்டரை தூக்கி தள்ளிடும். அதையும் பார்த்துக்கோ. தூக்கி சுவரு வீட்டுக்காட்டில் போய் தூக்கி அடித்து நச்சிரும். அதையும் பார்த்துக்கோ. அந்த பவரை விட்டாருன்னா சோழி முடிஞ்சு போவ. ஒழுங்கா போட, ஒழுங்கா பொத்தி போ, விரிக்காத. சரியா? பூரா பூமியை பாழாக்கி ஒன்று விடாமல் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் பிரித்து எழுதி வச்சுருக்கிய. நாக்கை போட்டு இழுத்து நக்கி அந்த பேப்பரை விட்டு பாழாக்கி வச்சுருக்க. இந்த பேப்பர் ஃபைனான்ஸ் பண்ணாதடா. ஃபைனான்ஸ் பண்ணதவனை இராணுவ முப்போட வீரரை துவைச்சி எடுத்து போடுவான். ஃபைனான்ஸ் பண்ணாத. ஓடு 2 பேண்ட் சட்டையை மாட்டுதான், தோளில் தூக்கி போட்டுதான். ஃபைனான்ஸ் எல்லாம் போட்டு பாழாக்காத. பேப்பரை விட்டு பாழாக்காத. ஃபைனான்ஸ் கம்பெனி. ஃபைனான்ஸ்னால் எப்படி? சீட்டு வாரக்கடை சீட்டு நடத்தானா? அதுதான் எல்லாம் உள்ள விசாரணை வரையில் உள்ளே தூக்கி துவைச்சி போடுவார். சீட்டு கம்பெனி எல்லாம் ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணி பூரா பூமி தான் அழிப்பான். இந்த பேப்பரை ஒரு பக்கம் சேர்ப்பான், ஒரு பக்கம் விதைப்பான், ஒரு பக்கம் அறுப்பான், ஒரு பக்கம் ஓட்டுவான், ஒரு பக்கம் விவசாயத்தை அழிப்பான் அந்த பேப்பரை வச்சு, ஒரு பக்கம் வண்டி கார் விமானத்தை இறக்குவான். எல்லாம் பூமிக்கு உள்ள அதிபதி இந்த நிற்கார் ஐயா. பூமிக்கு சொத்துக்கு அதிபதி அவர் தான். புரியுதா? எல்லாமே சீலை குத்திட்டார். இப்போ எல்லாவனும் சிக்கலில் மாட்டுவான். செகண்டில் தூக்கி வானரப்பட விட்ட கணக்கு உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. புரியுதா? விட்ட கணக்கு திரைலோகத்தில் விட்ட கணக்கு ஏற்றி வச்சுருக்காரு. நாங்கள் நுப்பாட்டி வச்சுருக்கோம், நாங்கள் ஆட்டிக்கிட்டு இருக்கோம்னு அரசியல்வாதி நடத்தாதடா. நடத்தாத. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் கீழே வழக்கறிஞர்லேருந்து எல்லாம் கேட்டுக்கோ. அவர் சீலை குத்திட்டார். வானரப்பட இராணுவமும் உள்ளே வரும்னு சீலை குத்திட்டார். ஆட்டாமுடிக்க உள்ளே வரும். டெல்லி பிரதமர் இப்போ மாட்டுவான், பெரிய சிக்கலில் மாட்டுவான். அவன் ஏற்கனவே 7 செம்மத்து சேட்டை பண்ணவன் இந்த செம்மத்தில் இன்னும் சேட்டை பண்ணி நம்ம ஆட்டுவோம்னு நினைக்கான். அதெல்லாம் கேட்சி பண்ணி கிளியராக ஆடிட்டு இருக்காரு. தமிழ்நாடு கணக்கு எடுத்துட்டார். இந்த பகுதியில் கடைசியில் பாகிஸ்தானும் கணக்கு எடுத்துட்டார். அங்கேயும் சீலை குத்திட்டார். இந்த பகுதி பாகிஸ்தான் தமிழ்நாடு ஒன்று போல் இருக்கும். அடுத்தாப்பில் வெளிநாடு பூரா அங்கிட்டு ஒன்று போல் இருக்கும். எல்லா நாடும் கரெக்ட் பண்ணிட்டார். சீலை குத்திட்டார். அரசியல்வாதி ஒப்படைக்கலை அப்படின்னா தேடி பார்த்து தூக்கையில் என்ன செய்வார்னு அந்த நேரத்தில் தெரியாது. கடவுள் போட்ட கணக்கு இல்லை. மாதிரி கிடக்க ஒரு வேலை சொல்லி பார்க்காம 2 4 வீலரை தூக்க, 2 வீலரை தூக்கிக்கிட்டு நக்கு தான் விடிய தூக்கி ஏற்கனவே இடத்துக்குடைய சம்மந்தப்பட்ட கணக்கு நெரிச்சிட்டாரு. இப்போ காகித பேப்பரை நெரிப்பார். நெரிக்கையில் எல்லாவனும் அடி நாய் குதறல் போட்டாரா ஒன்றுக்கு அந்த மாதிரி குதற விட்டுருவார். குதறுவாடா. குதற விட்டுட்டார். அருமையாக குதறிய. காலையில் கணக்கு போடுதோம். ஒழுங்கா போ, ஒழுங்கா வா. விவசாயத்தை பாரு. விவசாயத்தில் போட்டு தண்ணி அதில் பண்ணலாமே, எவ்வளோ பண்ணலாமே. ஏண்டா விற்க ஓட காலையில் இருந்துச்சதும் அந்த 1 செண்டு 1 கோடிக்கு போமா 50 லட்சம் 1 செண்டு. எப்படி செண்டு வியாபாரத்துக்காடா கொடுத்துருக்காரு? இல்லை முட்டா பேயில் செண்டு வியாபாரமா? 30 செண்டு 20 செண்டு செண்டு வியாபாரமா? செண்டு வியாபாரம் உள்ளே பதிஞ்சிருக்க பூரா தூக்கி போட்டு நச்சு போடுவார். முக்கால் சத்தியம். ஏப்பா ஒன்று விடாமல் மேற்கு தொடச்சி மலை கடல் பகுதி வரைக்கும் எழுதியிருக்கான். கடலையும் சேர்த்து எழுதிருப்பான். இந்த அரசியல்வாதி முட்டாப்பே கடலையும் சேர்த்து எழுதிடுவான். அவ்வளோ வெறியில் இருக்கான் அந்த அரசியல்வாதி. சென்னை மெட்ராஸ் டு டெல்லி வரைக்கும் வெறியில் இருக்கான். உலக நாடே வெறியில் இருக்கான். அந்த வெறியை இப்போ அடக்குவார் அரசியல்வாதியை. முக்கால் சத்தியம். கொடியை தூக்காத, கொடியை நட்டாத. இன்னும் கொடியை நட்டுக்கிட்டு இருக்கா செண்டா அல்வா மாதிரி உள்ளே போயிடுவா. குடும்பமே உள்ளே போயிடும். முக்கால் சத்தியம் பிடிச்சி போட்டுக்கோங்கடா. இன்னும் கொடி ஏற்றனா போடுங்கடா. ஆனால் உள்ளே போகிறது உறுதி. புரியுதா? கணக்கு போட்டாது. சத்தியம்னா என்னன்னு தெரியுமா? இந்த சத்திய பிராமணம் மாதிரி கரெக்டாக வரும். நீதிமன்றம் கைலாசத்தில் ஐயா நடத்தார். இது கைலாசம்டா. கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டு. புரியுதா? கோர்ட்டு நீதி அரசர், நீதிமான், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதி கொண்டே இருக்கார். இந்த டைம் மாட்டுவான், இந்த கணக்கில் உள்ளே போயிடுவான், இந்த டயத்தில் அடி வாங்குவான், இந்த டயத்தில் க்ளோஸ் பண்ணுவோம்னு அதை கணக்கு எழுதார் ஜட்ஜி.
கடவுள்ரா பூமியில் குடும்பத்தோடு இறங்கி கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. அகம்பாத சேட்டை பண்ணாத, அநியாய சேட்டை பண்ணாத. இப்போ பலாயிரம் கோடி உள்ளவனை சரிக்கணும். புரியா இந்த பேப்பரை அடுத்தாப்புல அரசியல்வாதி காகித பேப்பர் அடைஞ்சி வச்சு 2 காலை தோளில் தூக்கி போட்டு போகிறானா. இப்போ கார் வண்டி போர் வீலரை தூக்க போகிறார் கையில். அப்படியே அவனுக்கு ரணவழி அதில் எடுத்து விட்ருவார் அரசியல்வாதி போர் வீலரில். அடுத்தாப்புல விமானத்தில் தவி போகிறானா. அமைச்சராக இருப்பான் ஒவ்வொரு மாநிலத்தில். அமைச்சர் இங்கேருந்து அங்கே தவுவான், அங்கேருந்து இங்கே தவுவான். சிங்கப்பூர் போவான், அங்கே போவான். குடும்பமே தூக்கிட்டு போகிறானா.